மோகமுல் 45. வாசு ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்க நிரஞ்சன் அறைக்கு உள்ளே வந்தவன், மா, நீயும் அப்பா கூடவே கிளம்பு என்கவும், டேய், நிறுவ பாத்துக்கணும்டா, எப்படி அவளை விட்டுட்டு போறது என்று கேட்க, அதெல்லாம் ஆசி நல்லாவே பாத்துக்குவான், நீ இங்க இருந்து என்ன பண்ண போற, டிக்கெட் புக் பண்ணிட்டேன் என்றான். ஏங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா, நிரு எப்படி தனியா சமாளிப்பா என்று ஆதங்கமாக கேட்க, டிக்கெட் போட சொன்னதே நான் தான், நீ என் கூடவே கிளம்பு என்றார் அவரும். புள்ள எப்படி தனியா பாத்துப்பா என்றார் கவலையுடன். உனக்கு உன் பொண்ணு நான் மட்டும் வலிக்குதுல்ல, அது போலதான் எல்லாருக்கும் இருக்கும். ஒன்ன என்ன விட ஆசி நிறுவ நல்லாவே பாத்துக்கிறான், அவளை விட்டு நகரவே மாட்டேங்கிறான், அப்புறம் என்ன உனக்கு கவலை, நீ இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், கிளம்பு முதல்ல. ஆதி அந்த பொண்ணை கூட்டிட்டு வரத்தான் போயிருக்கான், எப்படியும் உன் வாய் சும்மா இருக்காது, அந்த பொண்ணை ஏதாவது நீ சொல்ல போய் உறவுக்குள்ள விரிசல் வரக்கூடாது. நீ சொன்ன வார்த்தைக்கெல்லாம் ஆதி பொறுமையா போறான்னா உன் மேல உள்ள மரியாதையால, பாசத்துலதான். உன்னை தூக்கி எறிஞ்சு பேச அவனுக்கு ஒரு நொடி போதும், ஆனா அவன் அதை பண்ணல. உன் மரியாதைய நீயே கெடுத்துக்காத, அதான் கிளம்பு. நிரஞ்சனிடம் திரும்பியவர், நீ இங்க இருந்து பாத்துக்கோ தம்பி, ஏதாவது நான் உடனே கூப்பிடு என்றவர், உனக்கு பொண்ணு பார்க்கலாம்னு இருக்கேன்டா, நீ யாரையாவது லவ் எதுவும் பண்றியாப்பா என்று வினவ, பா, இப்போ எதுக்கு அவசரமா எனக்கு கல்யாணம், இப்போ வேண்டாம்ப்பா என்று அவன் மறுக்க, இல்ல தம்பி, இப்ப பார்க்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் என்கவும், ஆமா ஆமா, நல்ல பணக்கார பொண்ணா பார்க்கணும் என்றார் ஊர்மிளா வாயெல்லாம் பல்லாக. எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு இருக்காத ஊர்மி, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது, சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டேன், என் பிள்ளைக்கு பிடிச்ச பொண்ணாதான் பாப்பேன் என்றவர், கிளம்பு என்று அவசரப்படுத்தினார். ஊர்மிளா புலம்பிக் கொண்டே மனதே இல்லாமல் கிளம்பினார். இங்கு ஆசி அறையில் நிரு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருக்க, ஏய், இப்ப எதுக்குடி சுண்டைக்காய் போல முகம் சுண்டி இருக்கு என்றான் குரல் உயர்த்தி. ஐயோ சார், உங்க முன்னாடி எப்படி இருக்கணும்னு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருங்க சார், அது போலவே இருக்க பழகிக்கிறேன் என்று கூற, ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை, தலையில அடிபட்டு எதுவும் மூளை குழம்பிருச்சா என்று அவள் தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டினான். அவள் கையை தட்டி விட்டவள் அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டாள். அவள் முதுகோடு கட்டி அணைத்தவன், பாப்பா, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி பண்ற, எதுவும் வலிக்குதா, டாக்டர் கிட்ட போகலாமா என்று அவள் தோல் வளைவில் முகத்தை குத்த வைத்து கேட்க, சண்டை சமாதானம் ஆன போது நாம என்ன பேசிக்கிட்டோம் மாமா, என்ன பேசிக்கிட்டோம் என்றான் கேள்வியாக. ஓ, உனக்கு அதுவே ஞாபகம் இல்லையா, நீ என்கிட்ட செத்தடா இன்னைக்கு என்று தன் தோல் பட்டையில் இருந்த அவன் தலையில் நறுக்கென்று ஒரு கொட்டு வைத்தாள். உனக்கும் எனக்கும் இடையில எதுவும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல என்றாள் மிரட்டலாக. ஆமா, பேசினோம் தான், அது எதுவும் மாறலையே என்றான் யோசனையாக. அப்புறம் இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்ச, எவ்வளோ நடந்திருக்கு, பாவம் மித்ரா என்று வருத்தப்பட்டாள். பாப்பா, எனக்கே அண்ணா காலையில தாண்டி சொன்னாங்க, இந்த ஒரு வாரமா உன்னை விட்டு நான் எங்கேயுமே போகல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல சந்தேகமா இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன், ஆனா இவ்ளோ நடந்திருக்குன்னு இன்னைக்குதான் தெரியும். அவன் எவ்வளோ வேலை பண்ணி வச்சிருக்கான், மனுஷனா அவன், தொழில்ல ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி குறுக்கு புத்தியில தான் ஜெயிக்கணுமா, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அண்ணிய மிரட்டி உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி டெண்டர் அமௌண்ட் மாற்றி, ச்சே, அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்றான் கர்ஜனையாக. சரி சரி மாமா, கோவம் வேண்டாம், எதுக்கு அவன் கூட பிரச்சனை என்று கூற, அவனால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, உன்னை ரத்த வெள்ளத்துல பார்த்தது இன்னும் என்னால மறக்க முடியல என்றான் அந்நாள் நினைவில் கை கால்கள் நடுக்கமுற்று. அதான் ஒன்னும் ஆகலையே, விடு மாமா என்று அவள் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள, அவளை இறுக்கமாக தன்னுடன் அணைத்து கொண்டவன், முடியாது, நீ அனுபவிச்ச வலியும் வேதனையும் அவனும் அனுபவிக்கணும், அநியாயம் பண்றவங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா ஒன்னும் நடக்காது. எவ்வளோ ஆசை ஆசையா அன்னைக்கு ஷாப்பிங் பண்ணினோம், இப்ப பாரு, இப்படி படுத்து கிடக்குற, எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான், அவன் மட்டும்தான் என்று ஆத்திரம் தீராமல் கர்ஜித்தான். அவன் அணைப்பில் இருந்தவளோ, ஆமா மாமா, எவ்வளோ ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா, இப்ப பாரு, நமக்கு கல்யாணம் ஆகியும் இப்படி உன் கைய கட்டி போட்டுட்டாங்களே என்றால் அவன் மனநிலையை மாற்றும் பொருட்டு. அவன் அப்பொழுதும் கோபத்தின் விளைவான சீரலான மூச்சுடன் அவளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்க, ஆ, ஐயோ வலிக்குதே என்று கத்த, என்னடி ஆச்சு, எங்கடி வலிக்குது பாப்பா,
இங்க பாரு என்று தன் மார்பில் சாய்ந்திருந்தவள் முகத்தை நிமிர்த்த தன் இடப்பக்க நெஞ்சில் அவன் கையை வைத்து அழுத்தி கொண்டு, இங்கதான் வலிக்குது. ஐயோ, இப்படி கல்யாணம் ஆகியும் என் மாமாவை கட்ட பிரம்மச்சாரியா வச்சிருக்கே கடவுளே, அதை நினைச்சாதான் மாமா எனக்கு நெஞ்சு வலிக்குது என்று கண்ணடித்தாள் குறும்புடன். பொய்யா சொல்ற? இப்போ உன்னை அலற விடுறேன் பாரடி என்று உள்ளுக்குள் சங்கல்பம் எடுத்தவன், ஆமாம் பாப்பா, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் என்றவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து வைக்க, எதிரில் இருந்தவளுக்கோ அந்த பார்வையின் வீரியம் தாங்க முடியாமல் அவனை விலக்க முனைய, அவன் கைகளோ அழுத்தமாக படிய, கருந்திராட்சை கண்களோ தெரித்து விடும் போல இமைகளை விரிக்க, என்னடி அடிபட்டிருக்கு, எதுவும் பண்ண மாட்டேங்கிற தைரியம் தானே என்றான் அவள் கண்களை உற்று நோக்கியபடி. மாமா கையை எடு என்றவளுக்கு அதற்கு மேல் பேச்சே வரவில்லை. முடியாது என்பது போல் தலையை ஆட்ட, மாமா என்ன பண்ற என்று எச்சில் விழுங்கினாள். நான் என்ன பண்றேன், இன்னும் ஒண்ணுமே பண்ணலையேடி, அதுக்குள்ள இப்படி நடுங்குற ம் என்று அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க அவனை தன்னோடு சேர்த்து இருக்கினாள். அவள் இதழில் ஆழ புதைந்தவன் லேசாக கடித்து, இப்படிலாம் டெம்ப் பண்ணி விடாதடி, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். நானே எவ்வளோ கண்ட்ரோலா இருக்கேன் தெரியுமா? தெரியல, இப்போதான் ஏதேதோ தோணுது, அதனால கொஞ்சம் தள்ளியே இருடி என்றான் அவள் இதழை வருடியபடியே. அவள் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து விலகாமல் இருக்க, இந்த காய மட்டும் ஆறட்டுடி, அப்புறம் இருக்கு, மாமா உனக்கு சொல்லித்தரேன் என்று அவள் நெற்றியில் மெதுவாக முட்ட இவளுக்கு இப்பொழுதே பீதியானது. அத்தான் சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க என்று ஆதியை நச்சரித்து கொண்டிருந்தாள். அவனோ ஆடிய ஆட்டத்தில் நல்ல உறக்கத்தில் இருந்தான். ஏய், சும்மா நொய்யி நொய்யின்னு கொசு மாதிரி காதுல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு வந்து படுடி என்று அவளை தன் பக்கத்தில் இழுத்து போட்டவன் அவள் மேல் வசதியாக கால்களை போட்டுக்கொண்டு விட்ட தூக்கத்தை தொடர்ந்தான். சிறிது நேரம் பொறுத்தவள் அவன் சீரான மூச்சு காற்றில் ஏறி இறங்கிய மார்பில் தலை வைத்து கொண்டு அவன் மீசையை பிடித்து இழுக்க, ஏய் முத்து, அடி வாங்க போற நீ என்றவன் கண்களை திறக்காமலே, கொஞ்ச நேரம் மனுஷனை தூங்க விடுறியாடி என்று கடிந்தான். அத்தான் எதுக்கு இப்போ சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க, சொல்லுங்க அத்தான் என்று கெஞ்சினாள். சொல்ல மாட்டேன்டி, என்கிட்ட நீ சொல்லாம மறைச்சல்ல, நான் மட்டும் எதுக்கு சொல்லணும் என்றான் பிடிவாதமாக. அத்தான் ப்ளீஸ் சொல்லுங்க. ச்சே, இது கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, விடுங்க, நீங்க ஒன்னும் கட்டிப்பிடிக்க வேண்டாம் என்று அவனிடமிருந்து நகர முற்பட தன் கரடி பொம்மையை விடாமல் அணைத்து கொண்டான். அவளை அணைத்தபடியே, எல்லாம் உன் லாக்கெட்ல வச்ச ரெக்கார்டர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அனைத்தையும் கூறினான். அத்தான் எனக்கே தெரியாம வச்சிருக்கீங்க, என்கிட்ட சொல்லவே இல்ல என்று அவனை அடி மொத்தி விட்டாள். சரி சரி, அடிச்சது போதும், மீதிய வீட்டுல போய் பாத்துக்கலாம், இப்போ நேரம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் கிளம்பு என்று எழுந்து கொண்டவன் அவளையும் தூக்கி கொண்டு குளியலறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். உங்களுக்கு சலிக்கவே செய்யாதாத்தான் என்று அங்காளைத்தாள். அதற்கும் அவனிடமிருந்து ஒரு புன்னகை மட்டுமே வந்தது. இருவரும் விஜயன் மருத்துவமனைக்கு கிளம்பி சென்றனர். அவர்களை நெருங்கிய ரிசப்ஷனிஸ்ட், வீர் சார் வெளியே கொஞ்சம் வேலையா போயிருக்காங்க, உங்களை டாக்டர் கயல்விழி மேம் கைனகாலஜிஸ்ட பார்க்க சொன்னாங்க, வாங்க சார் என்று முன்னால் செல்ல இருவரும் அப்பெண்ணை பின்தொடர்ந்தனர். அங்கு சென்று ஸ்கேன் செய்து பார்க்க ஆதியை அழைத்த மருத்துவர் அந்த கருப்பும் வெள்ளையுமாக இருந்த திரையில் சிறியதாக வட்ட வடிவில் இருந்ததை காண்பித்து, இதுதான் பேபி என்று காண்பிக்க அவனுக்கு ஏற்பட்ட உவகையில் பேச்சே வரவில்லை. ஓகே மிஸ்டர் ஆதி, அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, இனிமே சத்துள்ள ஆகாரமா எடுத்துக்கணும், கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை ரெகுலரா எடுத்துக்கோங்க, இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு கவனமாக இருக்கணும், டிராவல் எதுவும் பண்ண வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அனைத்தையும் தெளிவாக கேட்டுக்கொண்டவன் மித்ராவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான். காரில் இருந்த மித்ரா தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருக்க, ஆதியோ சந்தோஷத்தில் விசில் அடித்து கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். தன் தலையில் இருந்த கையை எடுத்தவள், அத்தான் எதுக்கு இப்போ இவ்ளோ மெதுவா வண்டியை ஓட்டுறீங்க என்றவள் குரலில் காரம் தூக்கலாகவே இருந்தது. ஏய் மித்து, வயிற்றுல பாப்பா இருக்குடி, அதான் மெதுவா போறேன் என்று விளக்கம் கொடுக்க, ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டாள். இப்போ நீங்க சீக்கிரம் போகலன்னா நான் இறங்கி நடந்தே போறேன் என்று முறுக்கி கொண்டவள், மாட்டு வண்டி கூட உங்ககிட்ட தோத்து போயிடும் அத்தான், அந்த அளவுக்கு நீங்க மெதுவா போறீங்க, உங்களோட என்னால முடியல என்று தலையில் கை வைத்து கொண்டாள். சரி சரி, இப்ப எதுக்கடி இப்படி கோவப்படுற, பாப்பாவுக்கு ஆகாது என்று கூற முறைத்தாள்.
அவளது முறைப்பில் "ஹி" என்று சிரித்து வைத்தவன் ரொம்ப ஓவரா போறமோ என்று நினைத்தவன் வாயை இறுக பூட்டிக் கொண்டான். வீடு வந்ததும் இறங்காமல் நகத்தை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தவளை கண்டவன், "ஏய் மித்து, இறங்குடி, என்னாச்சு, ஏன் அப்படியே உட்கார்ந்திருக்க?" என்று கூற, "அத்தான்" என்று கையை பிசைந்தாள். "என்னடி, உள்ள போகலாம் வா" என்று அழைக்க, "அத்தான், எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க தானே, எப்படி நான் அவங்க முகத்துல முழிக்கிறது" என்று யோசிக்க, நிருவை தவிர அனைவரும் வெளியே இவளை அழைக்க வந்து விட்டனர். அவர்களை கண்டதும் சட்டென கண்களில் நீர் துளிர்க்க, ஒருவித நடுக்கத்துடன் காரில் இருந்து இறங்க, "என்ன மித்து, எதுக்கு இந்த அழுக? இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாது, வா உள்ள போகலாம்" என்று சுமதி அழைத்துச் செல்ல, ஆசி, "வாழ்த்துக்கள் அண்ணா" என்று தமையனை கட்டி அணைத்திட, சக்கரவர்த்தியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். சோபாவில் அமர்ந்திருந்த நிரு இவளை கண்டதும் சந்தோஷத்தில் எழுந்து கொண்டவள் எழுந்த வேகத்தில் சற்று தள்ளாட, உடனே ஆசி வந்து தாங்கிக் கொண்டான். "ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த மாதிரி அடி இருக்க, எல்லாத்துலயும் அவசரம்" என்று கடிந்து கொண்டவன் மற்றவர்களை பார்த்து சிரித்து கொண்டான். "நிரு" என்று மித்து அவள் அருகில் வந்து அணைத்து கொண்டாள். "ஏ மித்து, வந்து உட்காரு, குட்டி பேபி என்ன சொல்றாங்க? நான் சித்தி ஆகிட்டேன், இந்த ஓசி மணி சித்தப்பா ஆகிட்டான்" என்று குதூகலித்தவள் ஆதியிடம் திரும்பி, "அப்புறமாமா, அப்பா ஆகிட்டீங்க, என்ன ட்ரீட்டு, நல்லா பெருசா வைக்கணும். என்னை ஏமாத்துனீங்க, பேபி வெளியே வந்ததும் உங்களை போட்டு கொடுத்து உச்சா போக வச்சிருவேன், பார்த்துக்கோங்க" என்று போலியாக மிரட்டல் விடுத்தாள். "வாலு, என்ன வேணும் சொல்லு, என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற, எல்லாம் உனக்கு தான்" என்று ஆசையை சிரிப்புடன் பார்த்தபடியே கூறினான். "மச்சான், அப்போ நான் மாமா ஆகிட்டேனா?" என்று நிரஞ்சன் குதிக்க, உடனே நிரு, "நீ தான் ஏற்கனவே மாமா வேலை பார்த்துட்டியே" என்று அவனை கலாய்த்தாள். "அத்தம்மா" என்று சுமதியிடம் திரும்பியவள், "அந்த மாதிரி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அத்தம்மா" என்று மன்னிப்பை யாசிக்க, "மித்துமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன்னை நாங்க யாரும் சந்தேகப்படல, உன்னை பத்திய புரிதலும் உன் மேல நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாவே இருக்கு, அதனால அத பத்தி யோசிக்காம இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருக்கணும், சரியா" என்று ஆறுதலாக கூறினார். "சரி சரி, வாங்கப்பா, சாப்பிடுங்க, டைம் ஆச்சு" என்று சுமதி அழைக்க அனைவரும் அங்கு சென்றனர். "நான் உனக்கு ஓசி மணியாடி" என்று அவள் கையில் கிள்ள, "அத்தை இங்க பாருங்க, இவன் கிள்றான்" என்று சுமதியிடம் போட்டு கொடுத்தாள். "ஏண்டா உடம்பு சரியாத பிள்ளைகிட்ட உன் வாழுத்தனத்தை காட்டுற, இனிமே ஏதாவது பண்ணா சொல்லுடா" என்றவர் அடுத்து அவர் கூறியதில் சாப்பிட்டு கொண்டிருந்த ஆசிக்கு புறை ஏறியது என்றால் நிருக்கு சாப்பாடே இறங்கவில்லை. "நிருமா, நீ தனியா தூங்க வேண்டாண்டா, நான் உன் கூட படுத்துக்கிறேன்" என்று சுமதி கூற, "அவ ஏமா தனியா இருக்க போறா, நான் தான் கூட இருப்பேனே." "இல்லடா, நீ அப்பா கூட படுத்துக்கோ, நான் நிரு கூட படுத்துக்கிறேன்" என்று திட்டவட்டமாக கூற, "மாதாஜி, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணுனேன், இப்படி சின்ன சிரிஞ்சுக்குள்ள இடசொருகளா வரியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா" என்று புலம்பி தள்ள, ஆதி அடக்க மாட்டாமல் சிரித்து விட்டான். அவன் சிரிப்பை விழிய கட்டாமல் பார்த்த மித்ரா தன் மனப்பெட்டகத்துள் சேமித்து வைத்து கொண்டாள். அவள் பார்வையை கண்டு கொண்டவன் கண்களாலேயே என்னவென்று வினவ, அவளும் ஒண்ணுமில்லை என்பது போல தலையசைத்தாள். மோகமுல் தீண்டும்.